இந்திய மக்கள் தொகை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் வேளையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் அவர்களை அதிகமாக தாக்கும் சிக்கில் செல் அனிமியா எனப்படும் மரபணு சார்ந்த நோயாகும். நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் தோடர், கோத்தர், ஏருளர், பணியர், குறும்பர், காட்டுநாயக்கர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களை பல தலைமுறைகளாக இந்த நோய் தாக்கி வருகிறது. அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ வசதி கிடைக்காததால் பிறப்பு சதவீதத்தை விட இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2% பாதிப்புக்கு இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக நீலகிரி இந்த 3 தாலுகாவில் மட்டும் சுமார் 50 பேர் நோயினால் பாதிக்கிறாங்க. கூடலூர், பந்தலூர் பகுதியிலும் 200 பேர் பாதிப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவங்களுக்கு அந்த நோய் தாக்கத்தினாலே அடிக்கடி காய்ச்சல் வருகின்றது. அதுபோல் மூட்டு வலி, கை கால் வலி அடிக்கடி வர்றாங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசு உதவி செய்வதுடன் அவங்களுக்கு மாதந்தோறும் ஃபோலிக் ஆசிடு, ஹைட்ராக்சியூரியா போன்ற மருந்துகளை 1 மாதத்துக்கானதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வர்றோம். ஃபாலோ பண்ணுறோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை மீண்டும் ரத்த பரிசோதனை பண்ணி அவங்களுடைய ஹெச்பி லெவல் என்ன இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு பிளட் ஏற்றுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரோம். பொதுவாக மனித உடலில் வட்ட வடிவில் இருக்கும் இரத்த சிவப்பணுக்கள் சிக்கில் செல் அனிமியா நோய் தாக்கியவர்களுக்கு பிறை வடிவில் மாறிவிடுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூட்டுவலி, தலைவலி, பசியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை, உடல் முழுவதும் வலி போன்ற பாதிப்புகளால் தொடர்ந்து அவதிப்படுவர். எனக்கு திடீர்னா வலி ஏற்படும், முட்டி, அதுக்கப்புறம் உடம்பு, இந்த வயிறால் வலிக்கும், அடிக்கடி காய்ச்சல் ஏற்படும். அதனால் மற்றவங்க மாதிரி வேலை செய்ய முடியாது, படிக்க போக முடியாது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன். சிறு வயதினர் முதல் எந்த வயதினரையும் தாக்கும் இந்நோய்க்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் இந்நோயால் பாதிக்கப்படுபவர்கள் எதிர்ப்பு சக்தி குறைந்து இளம் வயதிலேயே இறக்க நேரிடுகிறது. சிக்கில் செல் அனிமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. இருப்பினும் இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே இந்த பாதிப்பில் இருந்து பழங்குடியின மக்களை காப்பாற்ற முடியும்.